கவனித்து கேளுங்கள். அசுவமேத யாகம், அசுவம் என்றால் குதிரை. அந்த யாகம் நடத்தும் போது பசுமாட்டை அறுத்து தான் ஓம குண்டத்துல போட்டு அந்த கறியை எடுத்து திங்கிறாங்க. இந்து வேதமே சொல்லுகிறது. இந்து வேதத்தில் எங்குமே கறி உண்ணாதே என்கின்ற வார்த்தையே கிடையாது. இன்று உள்ள பிராமணர்களின் இட்டுக்கட்ட கதைதானே தவிர அவர்களுடைய வேத இதிகாசங்களை நன்கு உணர்ந்து தெரிந்து சொல்லுகிறேன். அவற்றில் எங்குமே கறி உண்ணாதே என்று கிடையாது. மாறாக நாய்க்கறியை கூட உண்கின்ற நரபலியை கூட உண்டு மனிதனையே உயிரோடு கொளுத்தி தின்று இருக்கின்ற சாட்சிகள் தான் அங்கு இருக்கின்றன தவிர அவர்கள் நடப்பது ஒன்று, சொல்வது ஒன்று. அடே எவ்வளவு நேர்மையான நீதிபதி நினைச்சீங்களா பாருங்க. அடுத்தாப்புல பசுமாடை இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டலாம். ஏண்டா இருக்கக்கூடாது? பசுமாடு எங்களுக்கு தெய்வம், உனக்கு தெய்வம். நீ மலடங்கிறதுக்காக நான் புள்ள பெறாம இருக்க முடியுமா? அது எப்படா நீ மலடங்கிறதுக்கு என் முன்னாடி புள்ள பெற வேணாம்டா? என்ன நியாயம்? உனக்கு அது தெய்வம், எனக்கு அது மண்ணாங்கட்டி. ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் another man's poison.